வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கலாம், தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது, ஜனாதிபதி வலியுறுத்தல். நாட்டில் 300 முதியோர் இல்லங்கள் ஆபத்தில், அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல்கள். அரசாங்க அதிகாரிகள் வெளிநாடு செல்ல தடை. அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய அனுரவின் அதிரடி நகர்வு. வாகனதாரிகளுக்கு வெளியான அறிவிப்பு. டெங்கு நோயாளிகளால் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். மருந்தக பணியாளர் வீட்டில் 3000 போதை மாத்திரை சோதனையில் சிக்கிய லட்சக்கணக்கான பணம். கொழும்பில் போலியான முறையில் செயல்பட்டு வந்த கச்சேரி சிக்கிய மர்ம ரகசியம். இலங்கையில் மற்றுமொரு சோகம், யுவதிகள் உட்பட 3 நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஜாலில் கோர விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு, 2 அதிதீவிர சிகிச்சையில். காதலனால் கடத்தப்பட்டு 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வு. கடல் கொந்தளிப்பு தொடர்பில் அவசர எச்சரிக்கை. தாகத்தால் துடிதுடித்து உயிரிழந்த 49 பேர். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டாலும் எந்தவொரு கட்டத்திலும் தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கக்கூடாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். அதன்போது விலை உயர்வு மற்றும் நாடு எதிர்கொள்ளும் அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்தும் ஆழமாக அலசப்பட்டுள்ளது. அதனையடுத்து கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, கடந்த ஏப்ரல் மாதம் வரை இந்த நாட்டில் இறக்குமதி செலவு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் டாலர் கையிருப்பை பாதுகாக்கும் வகையிலேயே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி தட்டுப்பாடு அல்லது உர தட்டுப்பாடு போன்ற நிலைமை ஏற்பட்டால் முழு நாட்டினதும் இருப்புக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என்பதனாலும் எவ்வாறான சிக்கல்கள் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சந்தையில் விலை தொடர்ந்தும் உயர்ந்தாலும் உரிய பொருட்களை தட்டுப்பாடுகின்றே தொடர்ந்தும் வழங்க அரசாங்கம் ஏற்பாடு செய்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் இறக்குமதி செலவை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் சில விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அமைச்சரவைக்கு மேலும் அறிவித்துள்ளார். நாட்டில் பதிவு செய்யப்படாத 300க்கும் அதிகமான முதியோர் இல்லங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுதன் தெரிவித்துள்ளார். தற்போது 456 முதியோர் இல்லங்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் முறையாக பதிவு செய்யப்பட்டு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடத்தப்படும் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை 148 ஆகும். இதுவரை பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்களை பதிவு செய்து உரிய வழிகாட்டுதல்படி நடாத்துமாறு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இது தொடர்பாக முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே குறித்த முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்குவதற்கும் அக்கால பகுதிக்குள் பதிவு செய்யப்படாத இல்லங்கள் தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கு முதியோர்களுக்கான தேசிய செயலகம் தீர்மானித்துள்ளது. எனவே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை தீர்மானித்து இதுவரை பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களுக்கும் இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுதன் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க அதிகாரிகள் அடிக்கடி வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் மிகவும் அவசரமான மற்றும் அத்தியாவசியமான சந்தர்ப்பங்களை தவிர அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்து வெளிநாடு செல்ல அனுமதி வழங்க வேண்டாம் என்று அனைத்து நிறுவன தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். சில நிறுவன தலைவர்கள் தங்களின் நெருங்கிய கூட்டணிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை வழங்கி வருவதாக அமைச்சருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையை கருத்து கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் தற்போதைய நிதி மற்றும் பொருளாதார சூழலை கருத்து கொண்டு அரசாங்க அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களை கட்டுப்படுத்துமாறு அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது. நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கோ, மின்சாரத்தை துண்டிப்பதற்கோ அல்லது விவசாய உறவு மற்றும் மருந்து வகைகளை பெற்றுக்கொள்வதே சிரமங்கள் உருவாகுவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அதேபோல் நாட்டில் எரிசக்தி பற்றாக்குறையோ அல்லது ஒரு தட்டுப்பாடோ ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த தேசத்தின் உயிர் வாழ்வையும் கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தும் என்பதனால் அத்தகைய குழப்ப நிலை உருவாகத்தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தையில் பொருட்களின் விலைகள் மேலும் உயர்ந்தாலும் பற்றாக்குறை எதுவுமின்றி சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்தும் வழங்குவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடுகளை செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இன்னும் சில சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது அமைச்சரவைக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 13 மாதங்களுக்கு பிறகு வாகன இலக்குத்தகடுகளை அச்சிடும் பணி 8ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 4.5 லட்சம் வாகன இலக்குத்தகடுகள் அச்சிடுவதற்காக குவிந்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. 22 ஆண்டுகளாக வாகன இலக்கத்தகடுகளை அச்சிட்டு வந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இலக்கத்தகடுகளை அச்சிடுவதற்கான ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்காக போக்குவரத்து அமைச்சு கொள்முதல் செயல்முறையை தொடங்கியது. அதன்படி மே 1ஆம் தேதி முதல் வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணி நிறுத்தப்பட்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் உட்பட 4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடுவதற்காக குவிந்துள்ளன. கொள்முதல் செயல்முறையின் போது பதிவு எண்களை அச்சிடுவதற்காக ஒரு நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்நிறுவனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் கடந்த மார்ச் மாதம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த நிறுவனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெருகிராக் அலுவலகத்தில் இயந்திரங்களை நிறுவி அச்சிடும் பணிகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோய் அதிகமாக பரவி வருவதன் காரணமாக வைத்தியசாலையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அவற்றின் கொள்ளளவை மீறி அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது 35,000 கடந்துள்ளதுடன் பதிவாகுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 19 ஆகும். இந்த ஆபத்து நிலைமையை கருத்து கொண்டு இதுவரை ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் 3 தினங்களிலும் நாடுதழுவிய ரீதியில் விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் அதிகளவானோர் அதாவது 50% மேல் மாகாணத்திலிருந்தே பதிவாகின்றனர். தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நோயாளர்கள் பதிவாகி வருவதுடன் கொழும்பு, கம்பகாய், இரத்தினபுரி, மாத்தறை, காலி, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலிருந்து முறையே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். சுமார் 3000 போதை மாத்திரைகள் மற்றும் 1,25,000 ரொக்க பணத்துடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் சட்டவிரோத மருந்து பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலி போலீசாரின் ஊழல் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். விசாரணைகளின் போது இதன்போது மாத்திரைகளும் ரொக்கப்பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் சந்தேக நபர் ஒரு தனியார் மருந்தகத்தில் பணிபுரியும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். காலி போலீசாரின் ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் போலியான முறையில் செயல்பட்டு வந்த கச்சேரி ஒன்று போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. பொரளை NM பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடொன்றின் நீண்ட காலமாக மிகவும் ரகசியமான முறையில் நடத்தப்பட்டு வந்த போலி ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் போலி வாகன இலக்கத்தகடுகளை தயாரிக்கும் நிலையில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. அங்கு 3 பேர் பணம், பெருமளவிலான போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள் மற்றும் ஆவணங்களுடன் கைது செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த வீட்டிலிருந்து 600 போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள், காணிப்பதிவு அலுவலகத்தின் மூல பத்திர கோப்புகள் 2, போலி தேசிய அடையாள அட்டைகள் 4, போலி ஆவணங்களை தயாரிப்பதற்கான பயன்படுத்தப்பட்ட மின்சார உபகரணங்கள், தட்டச்சு இயந்திரங்கள், குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள், 15 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்ட பல பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த முத்திரைகளுக்கு அரசாங்கத்தின் பிரதான திணைக்களங்களில் உத்தியோகபூர்வ முத்திரைகள், சமாதான நீதவான், சட்டத்தரணி மற்றும் பல்வேறு பதவிகளை வகிப்போரின் உத்தியோகபூர்வ முத்திரைகள் போலியாக தயாரிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்தை முற்றுகையிட்ட போது அங்கிருந்து 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் நுகேகுட தெல்வந்த பகுதியில் வைத்து மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் தலுவா முகத்துவாரத்தில் குளிக்க சென்ற 3 உயிரிழந்துள்ளனர். 2 யுவதிகளும் இளைஞர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 19 வயதுடைய 2 யுவதிகளும் 24 வயதுடைய இளைஞரும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவ தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
அண்மை காலமாக கடலில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் வீதியின் குறுக்கே திடீரென நுழைந்த முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது முச்சக்கர வண்டியின் மீது டிப்பர் வாகனம் ஏறியதில் அதில் பயணித்த 3 இளைஞர்களின் கால்களும் நசுங்கி அவர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் புத்தூரை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய இருவருக்கும் அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காதலனால் வீட்டிலிருந்த சிறுமியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சகோதரன் தொடர்புடைய 25 வயதுடைய இளைஞனை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த புதன்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று முற்பகல் 11:30 மணி முதல் இன்று முற்பகல் 11:30 மணி வரை செல்லுபடியாகும். இதற்கு அமைய காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்படி வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையும் மற்றும் கட்படியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பிற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகாரா பாலைவனத்தினூடாக பயணித்துக் கொண்டிருந்த லோரியொன்று இயந்திர கோளாறுக்குள்ளாடுதலால் அதில் பயணித்த 49 பேர் கடும் தாகம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்களின் சடலங்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலி மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள அசமகா பகுதியிலிருந்து மேற்கே 80 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் இந்த லொரி இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த அனைவரும் நைஜீரிய நாட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் மாலி நாட்டில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த விபத்திலிருந்து 2 மாத்திரம் உயிர் தப்பியுள்ளனர். அவர்கள் தண்ணீரை தேடி 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் கால்நடையாகவே பயணித்து பின்னர் அசகமகா பகுதியை சென்றடைந்துள்ளனர். அவர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக செயல்பட்ட நைஜீரியா நிவாரண குழுவினர் குறித்த இடத்தை வந்தடைந்துள்ளனர். அங்கு இயந்திர கோளாறுக்குள்ளான லொரிக்கு அடியிலும் அதனை சுற்றியுள்ள சிதறி கிடந்த 40 சடலங்களை மீட்டுள்ளனர். பின்னர் அந்த சடலங்கள் அனைத்தும் அதே இடத்திலேயே கூட்டு புதைக்குழியில் அடக்கம் செய்ய அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.